அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தன்னை எப்படி அன்பு செய்யணும்னு திருஹ்ருதய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த திருஹ்ருதய ஆண்டவரை நாம் எப்படி அன்பு செய்யணும், நாம் எதுக்காக படைக்கப்பட்டோம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, நாமும் அந்த படைக்கப்பட்ட பொருட்களும் எந்த இடத்துல ஒன்று சேர்றோம், எந்த இடத்துல விலகுறோம் போன்ற பல்வேறு காரியங்களை சொல்லி நம்மை திருஹ்ருதய ஆண்டவர் பக்தியை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு புனிதரைத்தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை தன் இதயத்தில் பொறித்து வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்று திருஹ்ருதய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்கிறத தான் இந்த காணொளி தொடரில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 60 வார ஜெப மாரத்தான் இது. இன்று 11வது வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸ்பெயின் நாட்டில் பிறந்த லொயோலா இக்னாசியார். பலரும் அவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். தொடக்கத்தில் அவருடைய வாழ்க்கையை மனமாற்றத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். லொயோலா இக்னாசியார் ஒரு போர் வீரர். போர் வீரர் அப்படின்னாலே வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு இலக்கா இருக்கும். அந்த வெற்றி எப்படி? இன்னொருவருடைய தோல்வியில நம்முடைய வெற்றி வரணும், இன்னொருவரை கொலை செய்து நமக்கு ஒரு வெற்றி வரணும். போர் வீரர்கள் அப்படித்தான், மற்றவருடைய தோல்வியிலும் மரணத்திலும் வெற்றியை சுவைக்கக்கூடியவர்கள். ஆக வெற்றியின் மீதே ஒரு அதீத ஆர்வத்தோடு இருந்தவர் தான் லொயோலா இக்னாசியார். அதனால தான் போட்டிகள் எவ்வளவு தூரம் நம்மளை பாதிக்குதுன்னு பேசுற பல்வேறு அறிஞர்களும் போட்டி போடும் பொழுது இன்னொருவருடைய தோல்வியில நம்ம சந்தோஷப்படுறோம், இன்னொருவர் அசிங்கப்படுறதுல அழுகிறதுல நம்ம சந்தோஷப்படுறோம், அதனால போட்டி வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய கோயில்களையும் பள்ளிக்கூடங்களையும் கூட நீங்க பார்த்துக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் முதல் பரிசு வாங்கினா நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம பிள்ளைங்க தான் நல்லா செஞ்சது அப்படின்னு. ஆனா இன்னொருவர் முதல் பரிசு வாங்கிட்டா நம்ம குறை சொல்லுவோம், சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாமே நடக்கும். போட்டியோட விளைவு அதுதான். ஆக லொயோலா இக்னாசியாரும் ஒரு போர் வீரனா வெற்றியை மட்டுமே நோக்கியவராக இருந்தார். ஆனா பாருங்க, கடவுளுடைய திட்டம் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு முறை போர்ல லொயோலா இக்னாசியாருடைய காலு மிக மோசமா பாதிக்கப்பட்டுருச்சு. அவருடைய காலு மட்டும் சிதைந்து போகலங்க, அந்த சிதைவோட சேர்ந்து அவருடைய ஆணவம், அவருடைய வெற்றி, அவருடைய வேட்கை, எதிர்பார்ப்பு எல்லாமே சிதைந்து போனது. ஏன்னா கால் சிதைந்த நிலையில அவர் ஒரு அறையில படுத்து கிடக்கிறாரு. நாட்கள் ஆக ஆக அவ்வளவு ஒரு வெறுமை, தனிமை. நம்ம ஊர்ல இப்ப நமக்கு தனிமையா இருந்தா உடனே பார்க்கறதுக்கு ரீல்ஸ் இருக்குது. அல்ல, இக்னாசியாருடைய காலத்துல அது இல்லை. ஆக தனிமையில இருந்தவர் புத்தகங்களை தேடி வாசிக்க தொடங்குறாரு. அப்ப அவர் வாசித்த 2 மிக முக்கியமான புத்தகங்கள். ஒன்று இயேசுவுடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை. 2வது புத்தகம் புனிதர்களுடைய வரலாறும் வாழ்க்கையும். இந்த 2 புத்தகங்களையும் அவர் வாசித்த பிறகு அவருக்குள்ளே ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்க மட்டும்தான் புனிதராகணுமா? நம்மளால புனிதராக முடியாதா? ஏன் பிரான்சிஸ் அசிசியார் தான் புனிதர் ஆவாரா, என்னால் ஆக முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. கேள்வியை தொடர்ந்த தேடல் வருகிறது. என்னாலும் அவர்களை போல் புனிதராக ஆக முடியும் என்ற ஒரு உறுதியும் அவருக்கு வருகிறது. அந்த உறுதி வந்தது, கால் சரியானது. அவர் நேரே சென்று மான்சரத் மலையில் இருக்கிற அன்னை மரியாளுடைய திருப்பீடத்திற்கு முன்னே தன்னுடைய வாளை வைத்து அன்னை மரியாளிடம் தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறார். கீழே இறங்கி வந்தால் மன்ரேசா என்ற இடத்தில் ஒரு குகை இருக்கிறது. அங்கே அமர்ந்து ஜெபிக்க தொடங்குகிறார். காலமாகிறது. இயேசு சபையை தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்க தொடங்குகிறார். இதுவரை பலருக்கு தெரிந்திருக்கலாம், இன்னுமே தெரிய போறதுதான் மிக மிக முக்கியமானது. இயேசு சபையினருடைய வாழ்க்கையும் பணியும் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? லொயோலா இக்னாசியாருடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முதல் விதிமுறை. அந்த முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, மொத்தமே ஒரு 5 பேராகிராஃப். அந்த 5 பேராகிராஃபை ஒன்று சேர்த்தா ஒரு 10 வரிக்குள்ள கூட வந்துடும். அதுதான் அவர்களுடைய அடிநாதம், அடித்தளம். அங்க என்ன சொல்றாரு இக்னாசியார் அப்படின்னா, கடவுள் எதற்கு நம்மை படைத்தார்?
நம்முடைய ஆன்மாவை நாம் பாதுகாப்பதற்காக படைத்தார். சரி, அந்த ஆன்மாவை எப்படி பாதுகாப்பது? கடவுளை புகழ்வது வழியாக, கடவுளுக்கு மரியாதை செய்வதன் வழியாக, அன்பை நம்முடைய செயல்களின் வழியாக வெளிக்காட்டுவதன் வழியாக நம்முடைய ஆன்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதற்குத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆக 3: கடவுளுக்கு புகழ்ச்சி செலுத்துவது, கடவுளுக்கு மரியாதை செலுத்துவது, கடவுளுடைய அன்பை நம்முடைய செயல்கள் வழியாக காட்டுவது. 2வது கருத்தாக அவர் சொல்லுகிறார், உலகில் பார்க்கிற பொருட்கள் அனைத்தும் எதற்காக படைக்கப்பட்டன? அது மரங்களாக இருக்கலாம், இப்பொழுது உங்களோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமே இந்த மின் சாதனங்களாக இருக்கலாம், நாம் பார்க்கின்ற அலைபேசிகளாக இருக்கலாம், அல்லது பேசுகிற தொலைபேசிகளாக இருக்கலாம், வாசிக்கிற புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது செடி கொடிகள் விலங்குகள் எதுவானாலும் இருக்கலாம். எதற்காக இந்த பொருட்கள் அனைத்தும் படைக்கப்பட்டன? இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், இந்த எல்லா பொருட்களுமே நமது ஆன்மாவை மீட்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கு. ஏன்னா முதல் பாயிண்ட்ல சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, நம்மை படைத்தது எதற்கு? நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு என சொல்லி. ஆக இந்த படைப்பு பொருட்கள், இயற்கை அனைத்துமே நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்ள வேண்டிய அந்த இலக்கை நோக்கி நம்மை நகர்த்துவதற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். 3வதாக அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த படைப்பு பொருட்கள் அனைத்தும் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு தடையாக இருக்குமானால், கடவுளை புகழ்வதன் வழியாக, கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதன் வழியாக, கடவுளோட அன்பு செயல்களில் வெளிப்படுத்துவதற்கு இந்த உலக பொருட்கள், உலக காரியங்கள் தடையாக இருக்குமானால் அதை விட்டு நீ வெளியே வந்துவிடு, கடவுளோடு இரு என்று சொல்கிறார். சில நேரங்களில் நம்ம ஏன் கோவிலுக்கு போக முடியல, ஏன் ஜெபிக்க முடியலன்னு சொன்னோம் அப்படின்னா, ஏன் ஜெபத்தை தனியாக உட்கார மாட்டேங்கிறோம்னு சொன்னோம், உலக காரியங்கள், உலக நினைவுகள், உலக பொருட்கள், அல்லது ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், அது நம்ம இழுத்து விடுகிறது. இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், இந்த படைத்த பொருட்கள் அனைத்துமே நமது ஆன்மாவை மீட்பதற்காக உதவுவதற்கு கடவுள் படைத்தது. ஒருவேளை அது தடங்களாக இருந்தால் அதை விட்டு விலகி நீ கடவுளிடம் வந்துவிடு என்று சொல்கிறார். 4வதாக இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், இந்த உலக பொருட்கள் வேறு, நீ வேறு. டிஃபரன்ஷியேட், வித்தியாசப்படுத்தி பார் என்று சொல்லுகிறார். இந்த உலக பொருட்கள் போலவே நானும், எல்லோரை போலவே நானும் என சொல்லி அப்படி பார்க்க வேண்டாம். டிஃபரன்ஷியேட், உன்னை வித்தியாசப்படுத்தி பார். ஏனென்றால் நீ உலக பொருட்கள் போன்றவன் அல்ல, இந்த படைக்கப்பட்ட இந்த மற்ற பொருட்கள் போன்றவன் அல்ல. அதன் வழி சென்று நீ திசை மாறி விடாதே, அதன் வழி சென்று உன் ஆன்மாவை பாழாக்கி விடாதே, பால்படுத்தி போக விடாதே. மாறாக நீ அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரிடம் வருவதற்கு, உன் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான காரியங்களை செய் என்று சொல்கிறார். 5வதாக அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆசையும் நம்முடைய தேர்வும் ஆன்மாவை பாதுகாப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வேற எந்த ஆசையும் இல்லை. எனக்கு பொருள் வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு ஃபோன் வாங்கணும், டிராவல் பயணம் போகணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய ஆன்மாவை பாதுகாப்பது தான் நம்முடைய ஆசையும் தேர்வுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். டிசையர் அண்ட் சாய்ஸ். இதன் அடித்தளமாக வைத்துத்தான், இதன் மேல்தான் இந்த இயேசு சபை கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், முதல் விதியை வாழ்வதற்கு இஞ்ஞாசியார் அற்புதமான ஆன்மீக பயிற்சிகளை எழுதி வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கிற ஆன்மீக பயிற்சிகளில் இஞ்ஞாசியார் எழுதி வைத்த ஆன்மீக பயிற்சி நூல் இன்றளவும் முதலிடத்தில் ஏறக்குறைய இருக்கிறது. இன்றளவும் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அந்த ஆன்மீக பயிற்சி நூலில் அவர் சொல்லுவது 30 நாள் தியானத்தை அவர் சொல்லுவார். அந்த 30 நாள் தியானத்தில் அவர் அழகாக சொல்லுவது காட்சி தியானங்கள். அது என்ன காட்சி தியானங்கள்? நாம் மறையுரை கேட்கிறோம், இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ மறையுரை கேட்கிறோம், செய்தி கேட்கிறோம், அல்லது விவிலியத்தை வாசிக்கிறோம், அது ஒரு வகை ஜெபம்தான். ஆனால் இஞ்ஞாசியார் சொல்லுவது காட்சி என்றால், நீ விவிலியத்தில் வாசிக்கிறோமே அதை ஒரு காட்சியாக கற்பனை செய்து பாருங்கள் என்று சொல்கிறார். உதாரணமாக ஒரு கானாவூர் திருமணம். அந்த கானாவூர் திருமணத்தை நாம் அப்படியே வாசித்து முடித்து விடுவோம். ஆனால் இஞ்ஞாசியார் சொல்வதனுள் பார்த்தோமே என்றால், ஒரு திருமண வீடு, விளக்குகள் எரிகிறது, இசைக்கிறது, நாதஸ்வரம் மேளம் எல்லாம் கேட்கிறது, ஒரு பக்கம் பாடல் ஒலிக்கிறது,
மணமகன் இருக்கிறார், மணமகள் இருக்கிறார், விருந்தினர்கள் வருகிறார்கள், சந்தனம் வைக்கிறார்கள், பன்னீர் தெளிக்கிறார்கள், எல்லோருக்கும் நேரமாகிறது, சாப்பிட போகிறார்கள். அங்கே ரசம் பத்தவில்லை என சொல்லி ஆங்காங்கே முணங்குகிறார்கள், குறை சொல்கிறார்கள், புரணி பேசுகிறார்கள். அப்படியே அந்த காட்சி மேலே மெல்ல வளர்ந்து எல்லோரும் அந்த திருமண குடும்பத்தை பார்த்து இகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த வேளையில் அன்னை மரியாளுக்கு செய்தி வருகிறது. அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்குமான உரையாடல். இவை இப்படி ஒவ்வொன்றாக மெல்ல ஒவ்வொன்றாக அதை காட்சியாக பார்க்க சொல்கிறார். இந்த காட்சியாக பார்ப்பதன் வழியாக இஞ்ஞாசியார் சொல்கிறார், நாம் இயேசுவோடு நடக்கிறோம், நாம் இயேசுவோடு பேசுகிறோம், இயேசு பேசுவதை கேட்கிறோம், இயேசுவோடு ஒரே குடும்பமாக நண்பர்கள் போல நாம் வாழ்கிறோம் என்று சொல்கிறார். அதிலும் அவர் காட்சி தியானத்திலே மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது இயேசுடைய பாடுகள். இயேசு கெத்சமனியிலே முழந்தாள் படியிட்டது, அந்த இருள், பயம், இரத்த வியர்வை, அவர் மனதுக்குள் இருந்த போராட்டம், அவர் சார்ந்திருக்கிற அல்லது சுமக்க போகிற அந்த சிலுவை, எல்லோரும் விட்டு விலகி ஓடுவது, அடிப்பது, மிதிப்பது, ஆக இயேசுவின் பாடுகளை அப்படியே தொடர்ந்து அப்படி காட்சியாக யோசித்து தியானிக்க சொல்கிறார். இதன் வழியாக இஞ்ஞாசியார் நமக்கு சொல்வது, இயேசுடைய சிலுவையை, இயேசுடைய காயத்தை, இயேசுடைய பாடுகளை ஒரு காட்சியாக தியானித்து நாம் உள்ளே போகிற பொழுது அந்த இதயத்தில் துளிர்த்த அன்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இயேசுவின் இதயம் எவ்வளவு தூரம், அவ்வளவு வலியிலும், இந்த இரத்தம் சிந்திய போதும், காயப்பட்ட போதும், சதைகள் கிழிந்த போதும் எவ்வளவு தூரம் அந்த இதயம் நமக்காக அனைத்தையும் தாங்கியது, எவ்வளவு தூரம் அந்த இதயம் நம்மோடு பயணிக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய விருதுவாக்காக இருப்பதே எல்லா புகழும் அதிமிக இறைவனுக்கே. தான் செய்கின்ற ஒவ்வொன்றையும், தான் பேசுகின்ற பேச்சு, எழுதுகிற எழுத்து, விளையாடுவது, எல்லா செயலும் அவருக்கு. நாம் சமைப்பது, சாப்பிடுவது எல்லாம் அவருடைய மகிமைக்காக. அல்லது உறவுகளிலே நமக்கு பொறுமை இல்லாத சூழல் வரலாம், மன்னிக்க முடியாத தடுமாற்றங்கள் வரலாம், அம்மாவை நேசிக்க முடியாத ஒரு சோகம் வரலாம், பெற்றோரை தவிர்க்கக்கூடிய ஒரு கசப்பு ஏற்படலாம். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் அது வலியோ, வேதனையோ, மகிழ்ச்சியோ எல்லாமே கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என நாம் யோசிக்கிற பொழுது உங்களால் நன்மையைத்தான் செய்ய முடியும் என்று சொல்கிறார். ஆக செயல்களாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுகிற தடுமாற்றங்கள் அல்லது வாழ்க்கையில் ஏற்படிய சவால்களாக, நோயாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அந்த அதிமிக மகிமைக்காக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆக காட்சி தியானத்தின் வழியாகவும் அன்றாட செயல்கள் வழியாகவும் நாம் ஆண்டவரோடு பயணிக்கிற பொழுது ஆண்டவரின் உடனிருப்பை உணர்கிறோம். அந்த இதயத்தின் கனிவையும் இரக்கத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் படைக்கப்பட்டது இந்த ஆன்மாவை மீட்பதற்காக. எப்படி மீட்பது? கடவுளை புகழ்வதன் வழியாக, மதிப்பளிப்பதன் வழியாக, அன்பு செயல் செய்வதன் வழியாக. இந்த உலக பொருட்கள் அனைத்தும் படைக்கப்பட்டது இந்த நோக்கத்தை நோக்கி நம்ம நகர்த்துவதற்குத்தான். ஒருவேளை உலக பொருட்கள் அதற்கு தடையாக இருந்தால் அதை விட்டு விலகி இருப்போம். விவிலியத்தை வாசித்து காட்சி வழியாக தியானித்து இயேசுவோடு பயணிப்போம். இயேசு சொல்லுவதை கேட்போம். திரு இருதய ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க திரு இருதய ஆண்டவர் தாமே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாராக. மகிழ்ந்திருங்கள் நண்பர்களே. May God bless you. உடனிருக்கும் நல்லாயனே, இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே, அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசிர்வதியும்.